சென்னையில் விபத்தில் சேதமடைந்த வாகனத்தில் உணவு கழிவுகளை கொண்டு சென்ற வாகனம் குறித்து நமது செய்தியாளர் தகவல் தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்திலிருந்து உணவு கழிவுகளை கொண்டு சென்ற தனியார் நிறுவன வாகன வேன் விபத்துக்குள்ளாகி சேதமடைந்த நிலையில் சரி செய்யாமலேயே கழிவுகளை ஏற்றிச் சென்றது. வேன் முழுவதிலும் உள்ள இரும்பு கம்பிகள் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளின் உயிரை பறிக்கும் வகையில் காணப்படுவது தெரிந்தும் ஓட்டுநர்கள் வாகனத்தை இயக்கி வந்தனர். இதுகுறித்து ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பிய நமது செய்தியாளர் அன்பழகனிடம் வாகன ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அருகிலிருந்த நுங்கம்பாக்கம் காவலர்களிடம் செய்தியாளர் தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் வாகனத்தை நிறுத்த சொல்லி விசாரணை நடத்தினர். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரே நிமிஷம் சார். சார் என்ன நடந்ததுன்னு கேளுங்க சார். மரத்துல இடிச்சிடுச்சு சார். அங்க டிராபிக் ஆகுதுன்னு மூவ் பண்ணி எடுத்துன்னு வரேன் சார். நானு ஜோசியர் ஸ்ட்ரீட்ல உள்ளாச்சு சார். சார் நான் வந்து ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு போலீஸ்ல. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். சார் நான் பார்த்துட்டு பொறுமையா தான் சார் இது பண்ணி வரேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு சார். அங்க இருந்து பார்த்துட்டு தான் வரும் சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் எது வேணா ஆகட்டுங்க. வண்டியை நிறுத்த வேண்டாம். அவன் வந்து பின்னாடி அங்க இருந்து ஆட்டுறான், இறங்கி பின்னாடி தைல ஆட்ட வேண்டாமா? கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா? பின்னாடி ஏதாவது இடிக்கிறா இல்லைன்னு தெரிய வேண்டாமா? அவன் வண்டி கிட்ட உட்காந்துருக்கான். நினைச்சு பாருங்க, உங்க வண்டி பின்னாடி வந்து சார் அங்க இருந்து இதுவாயிட்டு ப்ராப்பரா தான் சார் நான் இது பண்ணிட்டு வரேன். நான் வந்து டேமேஜ் ஆன வண்டி எடுத்துன்னு வரல சார். நான் எதிர்பாராம நடந்துடுச்சு. எதிர்பாராம சார் இது வந்து சார் ப்ராப்பரா தான் சார் இது பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா சார்? என்னது சார்? டம்ப் சார். சாப்பாடு சார் ஒண்ணு திறந்து பாருங்க சார். நீங்க வேஸ்ட் சார், ஃபுட் வேஸ்ட் சார். அது டம்ப்ல போகுது சார். அந்த டம்ப் கார்ப்பரேஷன் தான் கொண்டு போய் போடுவாங்க. நீங்க போட்டு போய் போடுவீங்களா சார்? நீங்க வந்து உங்களுக்கு நியூஸ் பண்றதுக்காக என்ன இது பண்ணாங்க சார்? நியூஸ் பண்றதுக்கு நாங்க பண்றோம். நீ எப்படி வந்தாலும் சார் ப்ராப்பரா போலீஸ் கிட்ட சார் நீங்க அப்படிதான் சார் பண்றீங்க. நீங்க அப்படிதான் பண்றீங்க. வந்து பாரு, கீழ இறங்கி வந்து பாருங்க வேண்டியது சார். அது கீழ இறங்கி வந்து பாருங்க. இல்லன்னு சொல்ல சார். அப்புறம் நாங்க நியூஸ் பண்றோம். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. போலீஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. நாங்க நியூஸ் பண்றோம். என்ன அகராதி பேசுற? நாங்க நியூஸ் பண்றதுக்கு வரோம் சார். நீங்க எப்படி பேசுறாரு? நீங்க கத்தி பேசாதீங்க. நீங்க கத்தி பேசாதீங்க. ஏங்க இப்படி தான் காவல்துறை பண்ணுமா? இப்படி தான் காவல்துறை பண்ணுமா? சொல்லுங்க. எங்க காவல்துறை பாருங்க. ஏங்க இப்படி தான் பண்ணுங்களா? காவல்துறை இப்படி தான் பண்ணுமான்னு கேக்குறேன். காவல்துறை இப்படி தான் பண்ணுமா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நியூஸ்காரன் சொல்றியா? யார்கிட்டப்பா பேசணும்? உனக்கு எம்எல்ஏ கிட்ட பேசணுமா? இப்போ டெப்டி சிஎம் கிட்ட பேசணுமா? சொல்லு. அப்ப நீ சொல்ற நியூஸ்காக பண்றாங்க இல்லையா? நீங்க வண்டியில வரீங்க. நான் வந்தேன். நான் சொன்னதுக்கு என்ன சொன்ன? நான் வர்றேன் இந்த மாதிரி ஆகுதுங்கறேன். நீ வந்து நியூஸ்க்கு இரு. நான் நியூஸ்க்காக பண்ண எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தற? நியூஸ்க்காக பண்றேன்னு சொன்னேன். நாங்க நியூஸ்க்காக பண்றோமா? என்ன ஆச்சுன்னு கேட்டிங்களா நீங்க? நான் ஆச்சுன்னு கேட்டிங்களா? ஓரமா நிக்கணுமா வேண்டாமா? உங்க கண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுனா ஆக்சிடென்ட் ஆனா ஓரமா நிக்கணுமா வேண்டாமா? என்னதுடா? எதுக்கு எடுத்து வந்த? அண்ணா அந்த இடத்துல சிக்னல் டிராபிக் ஆகுதுல. ஜோசியர் ஸ்ட்ரீட் உள்ள வாகனம் எதிர்பாராம ஆயிடுச்சு. சரிங்களா? பேப்பர் கரெக்ட்டா இருக்கு. ஆமாண்ணே, ஓரமா நிறுத்தக்கு தான் எடுத்துட்டு போறேன் நானு. சரிப்பா, எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்குல்ல? அங்கே காவல்துறை இது காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து இது வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் தான். பின்னாடி இருக்கிற வண்டி நிறைய வண்டி விபத்து ஏற்பட்டிருக்கும். கேட்டால் சவுண்ட் விடுறான். நாங்கள் நியூஸுக்காக வரான்னு போட்டு
வண்டி ஓரம் விடுப்பா தம்பி. பேசுறேன் நியூஸுக்காக வரானே. யார் வண்டியான்னு சொல்லி யார் வண்டிங்க? நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நான் டேய் சாட்டை என்னடா என்ன எங்கிட்ட வந்து நீ என்ன நியூஸுக்காகன்னு சொல்றியா? யார்கிட்டப்பா பேசணும்? உனக்கு எம்எல்ஏட்ட பேசணும். சைடில் வா உண்மையா சொல்லியா? கை நீட்டிடுவான் பாரு. அப்புறம் சாமானத்தை எல்லாம் ஏத்தி வச்சுட்டு வண்டி ரெடி பண்ண போறேன் சொல்றேன். யார் எடுத்துட்டு போக சொன்னது? பகல வண்டி எடுத்துட்டு வந்தேன். ஓனர் நம்பர் யார் எடுத்துட்டு போக சொன்னது? ஓனர் நம்பர் கொடு. கொஞ்சமா தான் மனசாட்சி இருக்கா? அவ்வளவு தூரம் வெளியே தள்ளிட்டீங்க. நீங்க அவ்வளவு பெரிய டிராக் டிரைவரா? நம்மளே வந்து நியூஸுக்காக பாதுகாப்பா எடுத்துட்டு ஓகே நான் போய் பண்றாங்க. நெகப்புத்திரி கட்டணும் கூட தெரியாதா? பத்தி விட்டு ஆடிட்டு வரேன். அதாவது தெரியுமா தெரியாதா? வாடா வந்து மோதிராங்கிற மாதிரி இருக்குது. பாருங்க ஹலோ பாஸ். முடியாது.